ஷே எப்பா முனியப்பன் சூரியன் விமானப்படைக்கு போட்டாச்சுப்பா. இப்போ எல்லை பாதுகாப்பு எல்லைக்குள்ள கணக்கு, எல்லையிலேருந்து உள்ள நிலப்பரப்பு உள்ள கணக்கு தான் எடுப்பான் கடவுள். அவன் நீதிமான் அந்த கணக்கு தான் எடுப்பான். ஏன்னா இந்த ஜென்மத்தில் அழிச்சு வச்சுருக்கான். அப்படியே நான் 7 ஜென்மம் சேட்டை செஞ்ச கண்டார ஒளிமைப்பா, 7 ஜென்மமாக சேட்டை செஞ்ச கண்டார ஓலிமை. ஆனால் அந்த 2 பீரியடில் விவசாயம் தான் கரெக்டாக போச்சு. மன்னராட்சி ஜமீன் வந்து காவலுக்கு தான் கொடுத்தான். எப்படி இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் காவலுக்கு, நிலப்பரப்ப காவலுக்கு. இந்த கண்டார வலிமை எல்லாம் கொடியை தூக்கி சுதந்திர கொடின்னு பிரிட்டிஷ்காரன் வெள்ளைக்காரன் எல்லாம் ஒன்றோடு மொத்தமாக சேர்ந்து தூக்கி ஆட்டி சோழி முடிச்சான். அவனுக்கு தெரியும் இது கடவுளுடைய பூமி, நிலப்பரப்பு கடவுள் சொத்து, கடவுளுடைய குடும்பத்தார் சொத்து, கடவுள் சிவன் பார்வதி அவர்களுடைய குடும்பத்தார் உலகத்து சொத்து, உலகத்து பூமி சொத்து. எப்படியா கொடியை தூக்கி நம்ம உலக நாடே நம்ம இப்படி ஓட்டிடுறோம்னு ஆட்டி நாசம் பண்ணி வச்சுட்டான் கேடுகட்ட கண்டார வலிமை. என்னப்பா ஆமாப்பா, விமானப்படங்கிற கணக்கு அந்த கம்ப்யூட்டர் பெட்டி சென்னை மெட்ராஸில் தூக்கிடுவான். தூக்குனவுடனே தமிழ்நாட்டுக்குள்ளே நிலப்பரப்பில் உள்ள கணக்கு பத்திரப்பதிவு எத்தனை இருக்குன்னு கணக்கு பார்ப்பான். அந்த பத்திரப்பதிவில் கணக்கு பார்க்கல விமானப்படம் எல்லாமே தட்டிடுவான். தட்டினவுடனே இத்தனை ஏக்கர் வாங்கியிருப்பான். வாங்கி அங்கே உள்ள ஊரா ஸ்விம்மிங் பூலு, ஸ்கூலு, காலேஜி, செடி சத்தியமாக கட்டியிருப்பான். அப்புறம் படுத்து அவன் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டு போகிறதுக்கு வெளியில் ஒரு 10 பொம்பளை மேய்க்கிறதுக்கு அங்கே ஸ்விம்மிங்களை அப்படி கட்டி தண்ணியில் உலாது கட்டி போட்டுப்பான். அதில் பூரா விமானப்படையில் தான் மாட்டுவான். அந்த கெச்சி எடுத்துருவான். கெச்சி எடுத்து எல்லாம் ஸ்விம்மிங் எல்லாமே தெரியும். அவன் கரெக்டாக எடுப்பான். ஏன்னா கடவுள் இல்லைப்பா, அவன் அவங்களுக்கு அறிவு கொடுத்துருமா எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. எல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்தா ஒரு ஃபிட்டு நவள முடியாது. அப்படியே பிடிச்சிட்டு கழிக்கானா ஓட்ட சட்டத்தில் ஓட்டை, நீதிமன்றம் கோர்ட்டில் சட்டத்தில் ஓட்டை, இப்படியே பாட்டு பிடிச்சிட்டு போகிறான். எப்படியே தப்பு செஞ்ச கேடுகட்ட கண்டார வலிமை அரசியல்வாதி, பல லட்சம் கோடி பலாயிரம் கோடி பூரா அழிச்ச விவசாயத்தை அழிச்சவன் போகிற வந்து எல்லாம் ஆக்கங்கட்ட நீதிமன்ற கோர்ட்டில் இப்படி பாட்டு படித்து ராகம் பாடிட்டு நீதிமன்ற கோர்ட்டில் தலைவாசலை மிதித்து ராகம் பாடிட்டு போகிறான். அப்போ சூடு எங்கே வைக்கணும்? குடிச்சிட்டு கழிக்கிறதும் தின்னுட்டு கழிக்கணும், வச்சு இழுத்து விட்டணும். நல்லா திங்கான், ஏமாற்றி திங்கான், எழுதி திங்கான், நீதிமன்ற கோர்ட்டை அவமதித்து திங்கான். அப்போ தின்னு கழிக்கிறதுல ஓட்டை. அப்போ அடுத்தாப்புல கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடும். அப்பா கூல்ட்ரிங்க் இளநீ சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அவ்வளோ அகம்பாத சேட்டை அநியாய சேட்டை பண்ணிவிட்டு இளநீ கூல்ட்ரிங்க்ஸு ஏப்பா வெரைட்டிஸாக அப்படி அப்புறம் அதுக்கப்புறம் போதை ஐட்டங்க லைட் நேரம் உட்காந்து 10 பேரை வச்சு உட்காந்து மேய்ச்சி ஓட்டி நக்கி அப்படி போகிறான்னா கண்டார பிதிக்கி எடுத்துவிடும். முக்கால் சேத்தியம் விமானப்படை. ஏப்பா டெல்லி பதிஞ்சிக்கோ, தமிழ்நாடும் பதிஞ்சிக்கோங்கப்பா. கைலாசத்தில் கணக்கு போட்டாச்சு. சும்மா விளையாட்டுக்கு போடுறோம்னு நீங்கள் நினைக்காதீங்கப்பா. நிலப்பரப்பை பூரா அழிச்சு வாரான். அப்படியே நாக்கை கடிச்சு அழிக்கான். உலக நாடே அழிச்சு வாரான். டெல்லி தமிழ்நாடு தான் இப்போ ரொம்ப அழிக்கான், மோசமாக அழிக்கான். சுற்றி பார்த்துட்டு வந்து உட்காருதான். கடவுள் பூமியில் எல்லா இடமும் சுற்றிட்டு வருவான். காலையில் போய் சுற்றிட்டு வந்துடுவான். வெறுன்னு உலக நாடை போய் சுற்றிட்டு பார்த்துட்டு வந்து உட்காருவான். எப்போயுமே அதான் அவனுடைய கணக்கு, கடவுளுடைய கணக்கு. எப்போயுமே அதான் கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கப்பா. உலகமே சுற்றிட்டு வருவான். சுற்றிட்டு வந்து உட்காருவான், லிங்கத்தில் உட்காருவான். திடீர்னு கணக்கு போட்டோன்னே முன்னாடி வந்துடுவான். எங்கெங்க அப்படியே நிற்பான். நின்றுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருப்பான். எங்களை பார்ப்பான். யார் என்ன கணக்கு போடுதா, என்னென்ன கணக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். முக்கால் சத்தியம் என்னப்பா புரிஞ்சுக்கோங்க. கோர்ட்டில் புரிஞ்சுக்கோங்கப்பா. தக்க தண்டனைக்கு எடுக்க வேண்டிய நேரம் வந்து கொண்டே இருக்கும். வானரப்பட தரப்பட போடப்பட உள்ளே வந்தவொடனே கேஸ் கட்ட பூரா ஒதுக்கி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. முக்கால்